வீட்டுக்கு வந்துட்டு போன அதே வக்கீல ஆஃபீஸ்ல பார்க்குறாங்க காவேரி. ஒருவேளை டைவர்ஸ் நோட்டீஸ்ல தான் சைன் பண்றதுக்காக விஜய் வர சொல்லியிருப்பாரோ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறேங்க. இங்க இருந்தா தானே இன்னும் கொஞ்சம் நேரத்துல விஜய் கூப்பிட வருவாரு. நம்ம இங்க இருக்கக்கூடாது, இப்பவே கிளம்பணும் அப்படின்னு கார் எடுத்துட்டு அவசரமா கிளம்பி போயிடுறாங்க காவேரி. விஜய் இப்போ டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறதுக்காக காவேரியை கூப்பிடுறதுக்காக வராரு. காவேரி அங்க இல்லைன்னதும் ஒருவேளை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலோ அப்படின்னு நினைச்சிட்டு காவேரிக்கு கால் பண்றாரு. டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்றதுக்காக தான் விஜய் கால் பண்ணி கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு காவேரி போனை அட்டன் பண்ணவே மாட்டேன்றாங்க. கண்டினியூஸா விஜய்மே கால் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த பதட்டத்திலேயே காவேரி கார் ஓட்டுனதுனால சின்னதா ஆக்சிடென்ட் ஆகி இப்போ காவேரி தலையில அடிபட்டுருது. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே கூடிடுறாங்க. என்னம்மா தலையில வேற அடிபட்டிருக்கு, ஆம்புலன்ஸ் வர சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்ல, சின்ன அடிதான் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. டைம்ல கரெக்டா விஜய் கால் பண்றாரு. போன் அட்டன் பண்ணி பேசுமா அப்படின்னு சொல்றாங்க சுத்தி இருக்கிறவங்க. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. நிக்கிற ஒரு லேடி இப்போ விஜயோட போன் காலை அட்டன் பண்ணி பேசுறாங்க. உங்க ஒய்ஃபுக்கு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தலையில அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் ரொம்ப பதறி போயிடுறாரு. அவ கான்சியஸா தானே இருக்கிறா அப்படின்னு கேக்குறாரு. ஒய்ஃபுக்கு சின்ன அடிதான், நீங்க அவங்க கூட பேசுங்க அப்படின்னு அந்த லேடி கொடுக்குறாங்க. ஆனா காவேரி பேசல அப்படின்னு மறுத்துடுறாங்க. அந்த லேடி விஜய்கிட்ட அந்த இடத்த பத்தின டீட்டெயில சொல்றாங்க. நான் உடனே கிளம்பி வரேங்க, நீங்க அது வரைக்கும் அவளை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவசரமா கிளம்பி வராரு. விஜய் இப்போ காவேரி இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாரு. காவேரி தலையில அடிபட்டு ரத்தம் வரத பார்த்து விஜய் ரொம்ப பதறி போயிடுறாரு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சின்ன அடிதான் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. உடனே என் கூட ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா அப்படின்னு காவேரியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு விஜய். டாக்டர் காவேரி செக் பண்ணி பார்த்துட்டு சின்ன அடிதான், பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலுமே விஜய் ரொம்ப அப்செட்டா இருக்கிறாரு. என்னங்க, டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்க முடியலன்னு ரொம்ப அப்செட்டா இருக்கிறீங்களா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. விஜய் இப்போவாவது உண்மையை சொன்னா நல்லா இருக்கும். அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.